ஹாய், வெல்கம் டு கலாஸ் இன்ஃபினிட்டி. எல்லோரும் தீபாவளியை நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? சேஃபாக பட்டாசுலாம் போட்டிங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் தீபாவளி அன்னைக்கு பண்ணிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா குலாப் ஜாமுன் தாங்க. எல்லாருக்கும் பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறேன். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸ்டாப். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நீங்கள் யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வரும். இப்போது இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். எம்டிஆர் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எடுத்துருக்கிறேன். நான் இது எம்டிஆர் தான் எடுக்கணும்னு இல்லை, எதுனாலும் எடுத்துக்கலாம், எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சேம் மெத்தடு தான். இதில் நம்ம இப்போ நான் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ வந்துச்சு இல்லையா, அதில் 2 பேக் எடுத்திருக்கேன். அது 160 கிராம் 160 கிராம்னு 2 பேக்கையுமே எடுத்துருக்கிறேன். 2 பேக்குமே நான் போட்டிருக்கிறேன். 2 பேக்லேயுமே தான் செய்ய போகிறேன். 2 பேக் மாவு இது தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாவை இந்த பாலில் தான் நான் பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். இது பேக்கெட் பால் தான். இது தண்ணி மிக்ஸ் பண்ணல, நான் காய்க்கலை, அப்படியே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நான் அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது பால் 200 பிடிக்கும். இந்த டம்ளர் 200 பால் எடுத்துருக்கிறேன். அதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிளறிக்க போகிறேன். ஏன்னா ஒரே டைம் நம்ம ஊற்றிட்டோம்னா ரொம்ப தண்ணியாகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் தண்ணியிலே நல்லா ஊறிடும் ஒரு மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக பண்ணணும். இது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கையிலலாம் ஒட்டுற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். இனிமேல் பால் விட தேவையில்லை. இனிமேல் கொஞ்சம் இப்படி பிசைஞ்சிட்டே இருந்தோம்னாலே நல்லா வந்துடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. கையிலலாம் ஒட்டவே இல்லை. நான் எண்ணெயும் விடலை, நெய்யுமே விடலை. சும்மாவே தான் பச்சை பால்லே தான் அப்படியே தான் பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இது கொஞ்சம் ஒன்றுமே அப்படியே இருக்கட்டும். நம்ம கொஞ்சம் அதுக்குள்ளேயுமே சக்கரை பாகுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இங்கே இப்போ நான் பாருங்களேன், இந்த டம்ளரில் 200 எடுத்திருந்தேன்னா 200 ml எடுத்திருந்தேன் பால். இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இந்த அளவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் இது ஊறட்டும், நம்ம சக்கரை பாகு செய்யலாம் வாங்க. இங்கே பாருங்கள், நான் இப்போ 1 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா எம்டிஆர் மிக்ஸில் 2 பேக் எடுத்திருக்கேன். 160 கிராம் 160 கிராம்னு 2 பேக் எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு 1 கிலோ சக்கரை எடுத்திருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு செம்பு, சின்ன செம்புக்கு ஒரு செம்பு தண்ணி விடுறேன். ஏன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டுட்டாலும் நம்மளுக்கு அது பாகு ரொம்ப கெட்டிமாக ஆகி போயிடும். அப்புறமா குலோப் ஜாமுன் நல்லா ஊறாது, அப்படி கல் மாதிரியே இருக்கும். நம்ம எப்படி பொரிச்சு போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ தண்ணி பத்தலைன்னு தோணுனதுனால நான் இப்போ திரும்ப ஒரு 1/2 செம்பு தண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது ஒரு இதுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் மாவு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் மாவு நம்ம நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப் ஜாமுன் நல்லா வரணுன்னா அது நம்ம கையில் தாங்க இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலில் வச்சு பிசைகிறதுனாலையோ அப்புறம் ஆயில் விட்டு பிசைகிறதுனாலையோ இல்லை. அது எப்படின்னா, நம்ம கையில் இந்த மாதிரி ஆயில் தொட்டுக்கணும். நான் ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கிறேன். அதை தொட்டுட்டு நம்ம என்ன சைஸ் வரணுமோ அந்த சைஸுக்கு மாவு எடுத்துகிட்டு கரெக்டாக உள்ளங்கையை நல்லா டெம்பராக வச்சுட்டு நல்லா அந்த இடத்துல பெண்ட் பண்ணக்கூடாது, லூஸ் விடக்கூடாது. அந்த இடத்துல பெண்ட் பண்ணாமல் வச்சு ஒரு 15 இல்லைன்னா 20 வாட்டி இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு பார்த்தாலே நல்லா வலுவலுன்னு சாஃப்டாக வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னாலே விரிசல் வராது. இது தவிர நம்ம கொஞ்சம் மிஸ்டேக் உருட்டுறது, இந்த மாதிரி உருட்டுறதுல நம்ம உருண்டை பிடிக்கிறதுல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்போவே விரிசல் இருந்துச்சுன்னா தாங்க விரிசலே விழும் ஃபஸ்ட்டு. அதனால் நம்ம உருட்டுறது தான் இருக்குது. நம்ம கையில் தான் நம்ம விரிசல் வராமல் பார்க்குறது இருக்குது. இது மாவுலையோ மற்ற எந்த மெத்தட்லேயுமே இல்லை. நீங்கள் அதனால் உருட்டுறதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பார்த்து வலுவலுன்னு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு. நான் போட்டு எடுத்துருக்கிறதுலையுமே பாருங்கள், பாதி கொஞ்சம் விரிசல் இருக்கும், ஒரு சிலது நல்லா சாஃப்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள் சக்கரை பாகு தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த ஏலக்காவை இப்படி லைட்டாக தான் தட்டி வச்சுக்கணும். வச்சுட்டு நான் போட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப பவுடராக நம்ம தட்டி போட்டுட்டோம், பவுடரானா நல்ல பவுடர்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி 1 2மா நம்ம தட்டி போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம சாப்பிட்றப்பெல்லாம் நம்மளுக்கு அங்கங்கே வந்து அதோட தோலாக தெரியும். அதனால் வந்து நம்ம அதை அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி இப்படி லைட்டாக தட்டி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் ஒரு கம்பி பதம் தண்ணி வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, வரட்டும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ணலாம். சர்க்கரை பாகு பதம் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுட்டு குலோப் ஜாமுனில் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் சூடாகவே போட்டுடலாம். இப்போ பாருங்கள் மாவு நாங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விரிசல்கள் இருக்குது. ஒன்று நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரே மாதிரி மெத்தடில் தான் செஞ்சுருக்கோம். ஆனால் பாருங்கள் 2 டைப்பாக வரும். போட்டோன்னா ஒன்று விரிசல் வரும், ஒன்று வந்து சாஃப்டாக வரும். வாங்க பார்க்கலாம். நானும் என் பசங்களும் உருட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ வந்து இந்த ஜிஆர்பி எண்ணெயில் தான் நான் வந்து ஃபுல்லாகவே எல்லா உருண்டையுமே நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு தான் சூப்பர் டேஸ்ட் கொடுக்குது. அதனால் ஜிஆர்பி நெய் இது 100 ml எடுத்துருக்கிறேன். நீங்கள் என்ன நெய்னாலும் எடுத்துக்கோங்க, பிராண்டோடது எடுத்துக்கோங்க, நோ ப்ராப்ளம். நீங்கள் நெய்யில் தான் ஃப்ரை பண்ணுங்கிறதும் இல்லை. நம்ம வந்து என்ன ஆயில் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த ஆயிலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அந்த 100 ml நெய் விட்டுருக்கேன், ஜிஆர்பி நெய் விட்டுருக்கிறேன். அதில் வந்து எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணுமாட்ட தோணுச்சுது. ஏன்னா அந்த பால்லாம் நல்லா உள்ளே மூழ்கி இருக்கணும் அந்த நெய்யுக்குள்ளே. அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் விட்டுருக்கேன். ஆனால் 100 ml போதும். இது வந்து மிச்சம் தான் வரும். இது வந்து இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு உருளையாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் இப்படி உருண்டையெல்லாம் எடுத்து போட்டோம்னா நல்லா கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதனால் உருண்டை போடையுமே நல்லா வருது. கொஞ்சம் சிம்மில் போட்டுக்கோங்க போடும்போது, இல்லைன்னா நீங்கள் போடும்போதே பிளாக் ஆகிடும், ரொம்ப கருப்பாயிடும். அது எல்லாமே வேகிறதுக்குள்ளேயுமே இந்த சைடு நீங்கள் இப்போ போட்டிருக்கிற இடம் வந்து ரொம்ப கருப்பாயிடும். அதனால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சாணோன்னா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு இப்படி ஒரு கரை வச்சுட்டு இப்படி மெல்ல அப்படி திருப்பி விடுங்க. ரொம்ப நம்ம அழுத்திட்டோம் அப்படின்னா அப்புறம் உள்ளேயே அங்கே உடஞ்சிடும். அதனால் பார்த்து செய்யுங்க. பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க, அதனால் டிவி சவுண்டு கூட வருது. இங்கே பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இன்னும் ஒரு வாட்டி இது பண்ணோம்னா சூப்பராக வந்துருச்சு இல்லை. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். பாருங்களேன் ஒன்று நல்லா இருக்குது பாருங்கள், ஒன்று வெடிப்பு வந்திருக்குது. ஸோ நம்ம எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம உருட்டுறதுல தான் இருக்குது. நான் இப்போது அப்புறமும் நான் பாக்ஸில் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். இப்போ எடுத்து நம்ம வந்து இந்த சக்கரை பாகும் சூடாக இருக்குது, அப்படி சூடாக எடுத்து அப்படியே போடுறோம் நம்ம அந்த சக்கரை பாகில். அப்போ தான் உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு நல்லா உடனே சாப்பிட்லாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சாப்பிட்றலாம். இதை போட்டு எடுத்த உடனே இந்த ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் எடுத்து சாப்பிட்றலாம். எங்களுக்கு இன்றைக்கி வந்து பெங்களூரில் வந்து இன்றைக்கி புதன்கிழமை. இப்போ நைட்டு முந்தின நாள் தான் தீபாவளியே நம்மளுக்கு. செவ்வாய்க்கிழமை வந்து கன்னடக்காரங்களுக்கு இங்கே தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து புதன்கிழமை. இன்றைக்கி வந்து மார்வாடிஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் பட்டாசு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குதுல்ல. இங்கே பாருங்கள் நான் 2 பேக்களோட மிக்ஸுமே போட்டு எடுத்துட்டேன். உருண்டைகள்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் ஏதாவது ரொம்ப விரிசல்கள் தெரியுதா? இது உங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட் எதுவும் தெரியுதா? தெரிஞ்சால் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் 10 மினிட்ஸ் கழிச்சு. இங்கே பாருங்கள் நம்மளோட விரிசல் இல்லாத குண்டு குண்டு குலோப்ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் எடுத்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குது, ஈவனாக இருக்குது, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். உள்ளே கட் பண்ணலாம் அப்படியே. அங்கே பாருங்கள் சக்கரை பாகுலாம் சூப்பராக வருதுல்ல. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. சூப்பராக உள்ள அழகாக வந்துருக்குது. நல்லா கட் பண்ணி வச்சோன்னா செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபுல்லாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கலாஸ் இன்ஃபினிட்டி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.